எபிசோட் 47. அரசியின் நகைச்சுவை. அரசியின் கேள்வி. விஜயநகர அரசின் அரண்மனையில் மற்றொரு சுவாரஸ்யமான நாள். இளவரசியும் அமைச்சர்களும் தங்களது முக்கிய விவாதங்களை முடித்துவிட்டு சுவாரஸ்யமான உரையாடல்களுக்குள் செல்லத் தொடங்கினர். திடீரென அரசி தனது நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தும் முயற்சியில் தன் கணவர் அரசர் கிருஷ்ணதேவராயரை நோக்கி, தனது அறிவால் அனைவரையும் கவரும் தெனாலி ராமனிடம் நாம் ஒரு கேள்வியை கேட்போம், என்ன சொல்கிறீர்கள் என்று கேள்கிறார். அரசர் இதை சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டு, அரசி, உங்களது கேள்வி அவனை எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் அவன் தந்திரமான பதிலால் எளிதாக அதில் இருந்து வெளியேறுவான் என்பதை நான் உறுதியாகச் சொல்கிறேன் என்று கூறினார். தெனாலியின் சோதனை. அடுத்த நாளில் அரண்மனையின் மண்டபத்தில் அனைவரும் கூடினர். தெனாலி ராமன் தனது வழக்கமான தன்னம்பிக்கையுடன் அங்கே வந்தார். அரசி தன் முகத்தில் மெலிதான சிரிப்புடன், தெனாலி, இன்று உன் அறிவையும் நகைச்சுவையையும் சோதிக்க ஒரு கேள்வி இருக்கிறது என்றார். அரசி, மகளே, உங்களது கேள்வி எனது விடையுடன் சேர்ந்து செல்வாக்காக மாறும் என்று தெனாலி அதிர்ச்சியின்றி கூறினார். அரசி சிரித்து, நீ எப்போதும் இவ்வாறு தன்னம்பிக்கையுடன் இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்க அரண்மனை முழுவதும் சிரிப்பில் மிதந்தது. ஆனால் இது கேள்வியின் தொடக்கம் மட்டுமே. அரசி தொடர்ந்தார். சரி, இப்போது கேள்வி. ஒரு கண்ணியும் ஒரு காதுமில்லாத மனிதன் எவ்வாறு விலங்குகளை ஓட்டி ஒரு காட்டில் உயிர் வாழ முடியும்? தெனாலியின் பதில். அரண்மனையின் மண்டபத்தில் அமைதியான சூழ்நிலை. அனைவரும் தெனாலியின் பதிலுக்காக எதிர்பார்த்து நின்றனர். தெனாலி தனது மயக்கமான பார்வையை அரசியின் மீது சுமத்தியபடி, அரசி, மகளே, உங்கள் கேள்வி மிகச் சிறப்பானது. ஆனால் அதை விட என்னுடைய பதில் சிறப்பாக இருக்கும் என்று கூறி சிரித்தார். அவரது தந்திரமான பதில் இதுவாக இருந்தது. அரசி, உங்கள் கேள்வியில் அந்த மனிதனுக்கு 2 முக்கிய தகுதிகள் உண்டு. ஒன்று, அவன் காட்சி இல்லாமலும் ஒலியை கேட்காமலும் இருக்கிறான். ஆனால் அவனது மூளையின் யுக்தியும் நினைவாற்றலும் அவனை இயக்குகிறது. அது தானே மனிதனை விலங்குகளை ஓட்டி உயிர் வாழ வைக்கும் வல்லமை. அரசியும் அரசரும் இதில் ஆச்சரியத்துடன் சிரித்தனர். நிச்சயமாக, தெனாலி, நீ என் கேள்விக்கு நகைச்சுவையும் அறிவும் கலந்த பதிலை தந்திருக்கிறாய் என்று அரசி மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். முடிவு. அந்த நாளின் மாலை தெனாலி ராமனின் நகைச்சுவை திறனும் தந்திரமுமாக அரசியின் மனதை கவர்ந்திருந்தது. அரண்மனையின் அனைவரும் தெனாலி ராமனின் அறிவு கூர்மையை மேலும் பாராட்டினர். இந்த சோதனைக்கு அழகான முடிவாக அரசி தனது நகைச்சுவை உணர்வுக்கு கூட தெனாலி ராமன் இணையானவர் என்று ஒப்புக்கொண்டார். இந்த கதையின் மூலம் தெனாலி ராமனின் அறிவும் நகைச்சுவையும் மீண்டும் ஒரு முறை புகழ் பெற்றது.